வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சளி இருமலை விரட்டக்கூடிய துவையல் வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வைக்க போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். 5 மிளகாய், புளிக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்க்கணும். நான் புளிக்கு கீரையோட புளி சேர்க்க வேண்டாம்னு தக்காளி எடுத்துருக்கேன். எனக்கு பெரிய நாட்டு பழமாக 2 பழம் தக்காளி எடுத்துருக்கேன். அதுக்கு ஏற்ற அளவுக்கு 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, ஒரு 15 வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 8 பல். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ தூதுவளை கீரை 2 கைப்பிடி அளவுக்கு. கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழம் 2 பழம், நாட்டு பழம் போட்டிருக்கேன். தேங்காய் ஒரு 4 பீட்டு. தேங்காய் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. எப்போவுமே நீங்கள் கீரை சமைக்கும்போது, எந்த கீரையாக இருந்தாலும் சமைக்கும்போது ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டிங்கன்னா அந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு கிடைக்காது. கடைசியாக தான் உப்பு போடணும். இப்போ இதை அமர்த்திடுவோம், அடுப்பு அமர்த்திடுவோம். இதை ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிடுவோம். தூதுவளை சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு தூதுவளைன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லை. நம்ம அதுக்கு ஏற்ற அளவுக்கு தேங்காயும் தக்காளி பழமும் சேர்த்ததுனால அந்த கசப்பு குறைஞ்சிருச்சு. கசப்பு இல்லை. மல்லித்தலை சட்னின்னு சொல்லி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.